வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஓவர் திங்கிங். அதாவது ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது அதிக சிந்தனை. நாம் கேள்விப்பட்டிருப்போங்க. நம்ம எப்பொழுதுமே அதிக சிந்தனை நம்ம உடலில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஒரு ஆபத்தில் தாங்க கொண்டு முடியுங்க. நாம் திங்க் பண்ணுறத ஒரு அளவோடு திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு ஓவராக திங்க் பண்ணி அவங்க தங்களையும் கெடுத்துக்கிட்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே பயமுறுத்தி விட்டுருவாங்க. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை அவங்களுடைய ஆக்டிவிட்டியால் உண்டாக்கிடுவாங்க. இதை நாம் பார்த்துருக்கோம். அந்த ஓவர் திங்கிங் அவங்களுக்கும் உடம்புல ஆபத்தை தாங்க விளைவிக்கும். அவங்களுக்கு உடலில் பல உபாதைகளையும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அந்த விஷயத்த அதை வேறு மாதிரி அடுத்தடுத்து யோசிச்சிருவாங்க. இப்போ சின்ன தலைவலியாக இருக்கும், அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு சின்ன தலைவலி, வாமிட் எடுத்திருப்பாங்க, சின்ன ஃபீவராக இருக்கும். அவங்களுடைய சிந்தனைகள்லாம் அதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விட இவங்க பதட்டம், இவங்களுடைய ஓவர் திங்கிங் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஐயோ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படி திங்க் பண்ணி அவங்க மட்டும் திங்க் பண்ணுறது இல்லாமல் மற்றவங்க எல்லாத்தையும் ஐயோ என்னமோ தெரியல சின்ன விஷயம் அதை ட்ரீட் பண்ணிவிட்டு சரியாக்கிடலாம். இது ஒரு இது மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா விஷயங்கள்லேயும். இப்போ வீட்டிலேருந்து யாராவது வெளியில் போயிட்டு அவங்க வர்றதுக்குள்ளே இவங்களுடைய திங்கிங் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஒன் ஹவர் லேட் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன். ஏதோ டிராஃபிக் ஜாம் இருக்கலாம், இல்லை அவங்க போன வேலை கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சிருக்கலாம். இதை மாதிரி இருக்கிறத கொஞ்சம் பொறுத்து வரட்டும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய திங்கிங் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணி அதை அப்படி எல்லாத்தையும் உடனே ஐயோ காணொலி என்னன்னு தெரியல அது ஒரு பதட்டம் இல்லையே வீட்டில் உண்டாக்கிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதுக்கெல்லாமே காரணம் அதிகமாக சிந்திக்கிறது தான். இப்போ சில பேர் ட்ராவல் பண்ணணுன்னா கூட அந்த ட்ராவல் பண்ணுறது ஒரு மலை பிரதேசத்துக்கு ஏறணுமோ, இல்லை ஃப்ளைட்டில் போகணுமோ, இல்லை கப்பலில் போகணும், இல்லை ட்ரெயினில் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிரயாணம் வரும் பொழுது வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஜாலியாக கிளம்பிகிட்டு இருக்கும் பொழுது இவங்க மட்டும் அதை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா இவங்களுடைய திங்கிங் ஓவராக போயிடும். பழைய செய்திகள் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பாங்களே, விமானத்தில் போனால் என்ன நடக்கும், கப்பலில் போனால் அது கவிழ்ந்துடுற மாதிரியும், அந்த ட்ரெயினில் போனால் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது, இல்லை மலையில் ஏறினா உருட்டிட்டு விழுந்துடுது. இந்த மாதிரி அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் போய் ஓவராக போயிடும். அது என்ன பண்ணுன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், அவங்க பதட்டத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு அந்த பதட்டத்தை ஏற்படுறதுனால அவங்களுடைய உடலும் கெட்டு போகும் இல்லைங்களா. இதை மாதிரி தான் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் வீட்டில். இப்போ நம்ம யாராவது கெஸ்ட் வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம அதனால் நோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். ஏதோ ஒன்று அவங்க ஹெல்ப்பு கேட்டோ இல்லையோ அந்த ஹெல்ப்புக்கு இவங்களுக்கு நோ சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அதை ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுவாங்க. ஐயோ நம்ம நோ அப்படின்னு சொல்லிட்டோமே, அதனால் அவங்க உறவு போயிடுமோ, அவங்க நம்மகிட்ட இனிமேல் பேச மாட்டாங்களோ, இனிமேல் என்ன செய்கிறது, அதுக்கு அந்த ஹெல்ப் அவங்க செஞ்சே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள திங்கிங் ஓவராக போய் என்னை ஃபுல்லும் அதை திங்கிகிட்டே இருப்பாங்க. இனிமேல் நம்ம அவங்ககிட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, இந்த மாதிரியே நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாதோ, நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாமோ, இதை மாதிரி அடுத்தடுத்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது அந்த விஷயம் இல்லை, தங்களுடைய குழந்தைகள் விஷயத்துலேருந்து தான் இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க செய்கிறதுலேருந்து ஓவராக திங்க் பண்ணுறது. இது அவங்கள எந்தளவு பாதிக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன் இந்த ஓவர் திங்கிங் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் வர்றவங்க பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. எதுவுமே கரெக்டாக இருக்கணும், நம்ம செய்கிறது 100% கரெக்டு அப்படின்னு இருக்கணும். நம்ம ஒரு வேலை செஞ்சோன்னா அது பர்ஃபெக்டாக தான் செய்யணும், இந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த வேலையை சுத்தமாக செய்யணும், இன்றைக்கி இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீட்டை தொட்டிச்சு கூடு கட்டி அந்த விளக்கு ஏற்றி வச்சு அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். இல்லாட்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்யாத மாதிரி ஒரு பதட்டம், ஒரு என்னென்னமோ நடந்துருவோம், இன்றைக்கி செய்யலையே, இன்றைக்கி சாமி கும்பிடலையே, அப்படியே அது மாதிரி அதை
என்ன சொல்கிறது, அதை வந்து கரெக்டாக செஞ்சு தான் ஆகணும். எதுவுமே 100% நம்மளால் எதுவுமே கரெக்டாக செய்ய முடியாது தாங்க. அதனால் எது ஒன்றுமும் நடந்துட போகிறதில்ல. என்னம்மா நம்ம நடத்துறது, நம்ம மியூசியமாக நடத்துகிறோம், நம்ம வீடு தானே, அது மெதுவாக தான் செஞ்சுட்டானா. இன்றைக்கி ஒன்று செய்யணுன்னா, இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலனா கூட சில பேர் நான் அந்த மாரி பதட்டப்படுறவங்க எல்லாம் பார்த்துருக்கேன். ஐயோ இன்றைக்கி என் பிள்ளைக்கு சத்தான உணவே கொடுக்கல, நான் சத்தான உணவே கொடுக்கல, வெறும் நம்ம அன்றைக்கி அவங்களால முடிஞ்சிருக்காது, ஏதோ சிம்பிளாக செஞ்சுருப்பாங்க. அது நினச்சி ஐயோ இன்றைக்கி கொடுக்கலையே, என் பிள்ளை என்ன பண்ணுமோ தெரியலையே, இன்றைக்கி ஈவினிங் நான் ஸ்நாக்ஸ் கொடுக்கலையே பிள்ளைக்கு, அந்த பிள்ளை பசியோடு இருக்குமோ, இதை மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. இவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக எதிர்பார்க்குறவங்க தான். தாங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும், மற்றவங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அதீத சிந்தனை வரும். அந்த பர்ஃபெக்ட் இருக்க தான் அதை சரியாக இருக்கணும்னு திருப்பி ஒரு வேலைகளை திரும்ப கரெக்ட் பண்ணிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முடியுங்க. அதை மாதிரி ஓவர் திங்கிற பண்ணுறவங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய மனநிலையை அவங்களுக்கு புரிய வச்சோம்னா தான் இந்த ஓவர் திங்கிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டுட்டு வர முடியுங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இப்படியே நெகட்டிவாகவே நீ யோசிக்கிறியா, ஆனால் நடந்தது பாசிட்டிவ் தானே, நீ ஏன் நெகட்டிவாக நீ நினைக்கிறதுனால என்ன ஆகிட போகிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு சில மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். அவங்களுடைய சிந்தனைகள் வந்து இல்லாமல் இருக்கிறதாக அவங்கள வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய மைண்டை ஆக்குப்பைடாக வச்சுக்கிற மாதிரி அவங்க எதுலையாவது அவங்கள ஈடுபடுத்த பார்க்கணும். அவங்கள வந்து உடற்பயிற்சி செய்கிறது, வாக்கிங் போகிறது, இதை மாதிரி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு எது இருக்கோ அதை செய்ய வைக்கிறது, இதை மாதிரியெல்லாம் அவங்கள செய்ய வச்சு தான் அந்த ஓவர் திங்கிங்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டுட்டு வரலாம். இப்போ எக்ஸாம் வருது, சில மாணவர்களே இதுமாரி பார்த்துருக்கோம். எக்ஸாம் வர்றதுன்னா நம்ம எக்ஸாம் எழுதிடுவோமோ, பாஸ் ஆவோமோ, ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது, ஃபெயில் ஆகிட்டோம்னா ஐயோ திரும்பி எழுதணுமா, இதை மாதிரி அடுத்தடுத்து யோசிப்பாங்க. அவங்க நல்லாவே எழுதியிருந்தா கூட அந்த திங்கிங் வந்து அப்படியே ரிசல்ட் வரங்காட்டி ஃபெயில் ஆகிட்டு வந்த மாதிரியும், ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஓவராக திங்க் பண்ணுறது. கஷ்டம் நல்லா எழுதினா கூட அந்த ஓவர் திங்கிங், ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஓவர் திங்கிங் வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணி தான் இந்த அதிக சிந்தனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த அதிக சிந்தனை ஓவர் திங்கிங்லேருந்து எப்படி வெளியில் வரத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க யார் வீட்டில் ஒருத்தவங்க ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு அதே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற தன்மை நம்மளை வளர்த்துக்கணும். அப்போ உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்துகிற தன்மை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய மெடிடேஷன் பண்ணணும். நம்மளுடைய அதை மாதிரி ஒரு பதட்டமான நிலை நம்மளுக்கு வரும்பொழுது, திங்கிங் வரும்பொழுது நம்ம ஷோல்டர்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு மூச்சு பயிற்சி செய்யலாம். நல்லா மூச்சை இழுத்து உள்வாங்கி நல்லா மூச்சு பயிற்சி செய்யலாம். அந்த டைமில் நீங்கள் செய்யலாம். அதுமாரி ரெகுலராகவே நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்கிறது, தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்குதோ, இப்போ சமையல் செய்ய பிடிக்குதா, எதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்குதோ அதை மாதிரி செஞ்சு அதில் ஈடுபட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை செஞ்சு அதில் ரசித்து இருக்கிறது. சில பேருக்கு ஒரு விஷயங்களில் எதில் ஈடுபாடு இருக்கோ அதில் ஈடுபட்டுட்டு அதிலேருந்து வெளியில் வரும்பொழுது இந்த மாதிரி அதிக சிந்தனை இல்லாமல் இருக்கிறத தவிர்க்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப் ஷெட்யூலில் வந்து டைட்டாக வச்சுக்கலாம். டைட்டானா அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சும்மா உட்காந்துக்கிட்டு எதையும் சும்மா இருக்கும் பொழுது தான் அந்த ஓவர் திங்கிங் அதிகமாக வரும். உங்களுடைய வேலைகளுடைய உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம். அப்புறம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதனால் அந்த ஹெல்ப் அவங்க உங்களுக்கு திரும்பி அதை தேங்க்ஸ் சொல்லும்பொழுது அந்த கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அதை மாதிரி சின்ன ஹெல்ப் பண்ணி அதனால் சந்தோஷம் அடையலாம். வேறு ஏதாவது தோட்டக்கலையில் இல்லை மாரி உங்களுக்கு எதில் தையல் கலை இதை மாதிரி எதில் ஈடுபாடு இருக்கோ அதில் ஈடுபடலாம். பாட்டு கேட்கலாம். நீங்கள் இப்போ பயணம் செய்ய போகிறீங்க, அதில் உங்களுக்கு பயம் வந்துச்சு அப்படின்னா பயணத்தை முன்னாடியிலே நீங்கள் மைண்ட் செட்டை பண்ணிவிட்டு நான் என்ஜாய் பண்ணணும், பாட்டு கேட்டுகிட்டே போகணும், ஜாலியாக இருக்கணும், அங்கே உள்ள இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு அது உள்ள பாசிட்டிவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட பற்றி பேசிவிட்டு அதை மைண்ட் செட் பண்ணிவிட்டு அந்த இன்ட்ரெஸ்டாகவே போகிற மாதிரியே வச்சுக்கணும்.
இப்போ உங்கள் வீட்டிலேருந்து ஒரு யாராவது வெளியில் போயிருக்காங்கன்னா, அவங்க ஏன் வரல அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனச உணர்ச்சிய கட்டுப்படுத்தணும். இல்ல பாசிட்டிவா தான் இருக்கும், நல்லதே தான் இருக்கும், நல்லதா வந்துருவா அப்படின்னு நம்பிக்கைய கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு, அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில வந்து வேற எத பத்தி ஏதாவது யோசிக்கலாம். அது மாரி செய்யலாம். ஏதோ ஒண்ணு உடம்பு சரியில்ல யாருக்கோ ஒண்ணு அப்படின்னா, இல்ல இது சாதாரணமானது தான் அப்படிங்கிறத நம்ம மனச ஃபர்ஸ்ட்டு பக்குவப்படுத்திக்கிற மாரி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன நம்ம உண்டாக்கிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். உடனே ஒரு நாள்லே மாறக்கூடிய விஷயங்கள் இல்ல. இது உங்களுக்கு அந்த அதிக எண்ணம், சிந்தனை இருக்குது, ஓவர் திங்கிங் இருக்குது அப்படிங்கிறவங்க உடனே ஒரே நாள் ப்ராக்டிஸில் இது வந்துடாது. இது படிப்படியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதுலேருந்து நம்ம வெளிவர பார்க்கணும். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களையும் இந்த பய உணர்ச்சி இல்லாமல் அவங்களும் வளருவாங்க. நீங்கள் இதே மாதிரியே ஓவர் திங்கிங் பண்ணி பயமுறுத்திட்டு இருக்க உங்களோட குழந்தைங்களும் அதே எண்ணத்தோடையே வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட அதை வெளிப்படுத்தாமல் இருக்கணும். நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணி அதனுடைய ரியாக்ஷனை நீங்கள் அவர்கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கணும்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு நீங்கள் உங்களை பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும். சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம பயமுறுத்தி இல்லாமல் அவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் படிப்படியாக உங்களை குறைக்கணும்னு நினச்சிட்டு முழு முயற்சியாக நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் ஏற்படுத்தினீங்கன்னா, நீங்களே ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்களே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துடுவீங்க. நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்பால் நீங்கள் போல்டாகி வீட்டில் யாராவது அதை மாதிரி ஏதாவது பேசினா கூட சரி விடுங்கப்பா அதெல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. எப்பொழுதுமே நாம் சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்துச்சுன்னா நடப்பவே நல்லவையாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நாம் சிந்தனையை நன்றாக ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். நல் சிந்தனை தான் நல் வாழ்க்கைக்கு